இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளி மாலை, வைர அபயஹஸ்தம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமாள் புறப்பாடானார். அதிகாலை 5:15 மணியளவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அப்போது தங்க பல்லக்கில் எழுந்தருளிய நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ரங்கா ரங்கா என கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சொர்க்கவாசலை கடந்து சென்றனர். சீரோடும் சிறப்போடும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். ரங்கநாதர் சுவாமி அவர்களுடைய சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்றைக்கு நடைபெற்றது. சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் சொர்க்கவாசலை கடப்பதற்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 108 திவ்ய தேசங்களிலும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கோவிந்தா என்ற நாமத்தோடு அனைத்து திருக்கோயில்களிலும் பரமபதவாசல் இன்றைக்கு புண்ணியம் சேர்க்கின்ற இந்த நிகழ்விலே இறையன்பர்கள் வெகுவாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஏற்பாடுகள் அருமையாக செய்யப்பட்டிருந்ததாகவும் நெரிசல் இன்றி தரிசனம் செய்ததாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். ஊசூர்லேருந்து வந்திருக்கோம் சார். இது மாதிரி நைட்டு வந்தோம், ஒரு 11:30 மணி போல் உள்ளே வந்தோம். இப்போ சாமி பின்னாடியே அப்படியே எல்லாருமே போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஏற்பாடுலாம் அருமையாக இருந்துச்சு சார். சொர்க்கவாசல் திறக்கிறது ரொம்ப அற்புதமாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போதுமே பரமபத வாசல் வழியாக வந்தால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறச்ச இதை ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருக்காங்க. விஐபி அப்படிலாம் தனியாலாம் ஒன்றும் விடலை, எல்லாரும் காமனாக தான் விட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரியவங்களும் அந்த ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்க. உள்ள மூலவர முத்தங்கி சேவையில் பார்த்தோம். அப்படியே சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்தோம். போலீஸ் அது பாதுகாப்பாக இருக்காங்க. வயசானவங்களுக்குன்னு ஒரு தனி கீப்பப் பண்ணுறாங்க. எந்த நெரிசலும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வந்தோம். நல்ல தரிசனம் பண்ணலாம் சார். போலீஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருந்து நல்லா பாதுகாப்பாக எங்களை விட்டாங்க. இப்போ நாங்கள் குழந்தைங்களை வச்சிருக்கும் போது கூட அழகாக உள்ள விட்டாங்க. நாங்கள் எந்த நெரிசலும் படலை, கரெக்டாக வந்தோம். நைட்டு 12 மணிக்கே வந்துட்டோம். காலையில் பெருமாளை பார்த்த ஒரு உற்சாகத்தில் இப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். வருஷம் வருஷம் எங்களுக்கு இந்த வரம் கிடைக்கணும். மக்கள் எல்லாத்தையும் பெருமாள் நல்லபடியாக வச்சிருக்கணும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது. விரதம் இருந்து கண்விழித்து காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பெருமாளை கண்குளிர கண்டு பரவசமடைந்தனர். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இன்றும் நாளையும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். நாலு மணி நேரம் 5 மணி நேரம் நின்று பார்த்தோம். ஆனால் ரொம்ப அருமையாக லைனில் போய் நல்லபடியாக நல்லா தரிசனம் பார்த்தோம். நல்லா நடந்தது. நிஜமாவே நல்லா ஒரு இது பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா சாமி தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு. அது ஒரு திருப்தி. சாமியை பார்த்தது ரொம்ப
திருப்பதி திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கொண்டு வரப்பட்ட 10 டன் மலர்களால் கோவில் வளாகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மைசூரு அரண்மனையில் தசரா விழாவின் போது அமைக்கப்படும் மின்சார விளக்குகளை போன்று மைசூருவில் பணியாற்றும் மின் ஊழியர்களை வரவழைத்து கோவில் வளாகம் மற்றும் திருமலை சுற்றுப்புற பகுதிகளில் மின் அலங்கார விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் சிறப்பு நுழைவு தரிசனம் மற்றும் சர்வ தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமலையில் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.